அல் அஷஜ் என்கிற நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அப்துல் கைஸ் என்கிற அந்த கோத்திரத்தாரோடு வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அவதானிக்கிறார்கள். அவதானித்து விட்டு அவரை பார்த்து சொன்னார்கள், இன்ன ஃபீக லஹஸ்லத்தைன், உன்னிடத்தில் 2 பண்புகள் இருக்கின்றன, யுஹிப்புஹுமுல்லாஹ், அந்த 2 பண்புகளையும் அல்லாஹ் விரும்புகிறான். உன்னிடம் 2 பண்புகள் இருக்கின்றன, அந்த 2 பண்புகளையும் அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹுக்கு பிடித்த பண்புகள் அவை. ஒன்று அல் ஹில்ம், பொறுமை என்பது உன்னிடம் இருக்கிறது, அது அல்லாஹுக்கு பிடிக்கும். 2வது அல் அனா, நிதானம் என்கிற பண்பு உன்னிடம் இருக்கிறது, அதுவும் அல்லாஹுக்கு பிடித்த ஒரு பண்பு என்று அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த நிதானம் என்கிற பண்பு தான் வாழ்க்கையில் வெற்றிக்குரிய மிக முக்கியமான அடிப்படைகளில் ஒன்றாகும். அவசரப்படுகிறவர்கள், ஆத்திரப்படுகிறவர்கள், உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் நிறைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிப்பார்கள். நிதானமாக செயற்படுகிறவர்கள் உலகத்தில் சாதிப்பார்கள். அவர்களுடைய முடிவுகள் சிறந்ததாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். எனவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நிதானத்தை கடைபிடித்த மிக முக்கியமான ஒரு தலைவராக, மிக முக்கியமான ஒரு தூதராக, மிக முக்கியமான ஒரு தந்தையாக, மிக முக்கியமான ஒரு கணவராக, மிக முக்கியமான ஒரு நிர்வாகியாக என்று எல்லா நிலைகளிலும் நிதானத்தை கடைபிடித்து வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த நிதானம் ஒவ்வொரு முஸ்லிமிடமும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவசரப்பட்ட சிலருடைய வரலாறுகளையும் நிதானமாக நடந்த சில வரலாறுகளையும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர். அவர்கள் பேசினால் எல்லோருமே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு அருமையாக அழகாக பேசுவார்கள். அவர்கள் ஒரு நாள் ஒரு பேச்சு முடிந்து வருகிற போது ஒருவர் அவரை சந்தித்து கேட்கிறார், நீங்கள் இந்த உலகத்தில் உங்களை விட சிறந்த அறிவு கொடுக்கப்பட்டவர் அல்லது சிறந்த அறிவாளி பேச்சாளர் யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஒரு இறைத்தூதர் என்கிற அந்த நம்பிக்கையில் யாருமே இல்லை என்று விடுகிறார்கள். நான் தான் இந்த காலத்தில் இருக்கிற சிறந்த அறிஞன், சிறந்த பேச்சாளன் என்று சொன்னபோது இதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா சோதிக்க விரும்பி அவர்களை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வைக்கிறான். இந்த வரலாற்றை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரா அல் கஹ்ஃப் என்கிற அத்தியாயத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் அவசரப்படுகிறார்கள், உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அந்த நேரங்களில் எல்லாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை நெறிப்படுத்துகிறார்கள். என்னோடு நீ வர முடியாது, ஏனென்றால் நீ அவசரப்படுகிறாய். இவர் சொல்கிறார், இதுக்கு பிறகு அவசரப்பட மாட்டேன், நான் பொறுமையாக இருப்பேன் என்று சொல்லுவார். பிறகு பார்த்தால் அவசரப்படுகிறார். இப்படி பல நிகழ்வுகள் நடந்தன. இறுதியிலே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் அவசரப்பட்ட இடங்களில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டி, நான் நிதானமாக இந்த இடங்களில் இதற்காக வேண்டித்தான் நடந்தேன் என்பதை சொல்லி காட்டிய போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வரலாறு விரிவாக சூரா அல் கஹ்ஃப் என்கிற அத்தியாயத்திலும் அதே போன்று சஹீல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வரலாற்றை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்வதன் மூலம் பல விஷயங்களை நமக்கு உணர்த்த விரும்புகிறான். அதிலே ஒன்றுதான் நிதானம் என்பது மிக முக்கியமான நிதானத்தை கடைபிடிக்க சொல்கிறது. எல்லா நிலையிலும் நிதானம் வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்துதுத், அதாவது நிதானமாக நடப்பது என்பது எல்லா விஷயங்களிலும் சிறந்தது, இல்லா ஃபி அமலில் ஆஹிரா, மறுமையுடைய விஷயத்தை தவிர. இப்ப மறுமையுடைய விஷயத்துல போட்டி போடலாம், அவசரப்படலாம். பாங்கு சொல்லுதுன்னா அவசரமா பள்ளிக்கு வரலாம். பாங்கு சொல்றதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை வந்து சேர வேண்டும். அமலுல் ஆஹிராவுடைய விஷயத்தில் சதக்கா கொடுக்க போறோம், மாஷா அல்லாஹ் நிறைய அள்ளி கொடுக்க விரும்புகிறோம். அதிலே நிதானம் இழந்தால் விளைவு நல்லதாகத்தான் அமையும். ஆனால் மற்ற எல்லா விஷயங்களிலும் நிதானம் என்பதுதான் சிறந்தது. நிதானம்தான் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய கிஃப்ட். நிதானமாக வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்.
என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான இடங்கள் இருக்கின்றன. இவற்றை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. உதாரணமாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு. ஈமான் கொண்டவர்களே, ஒரு ஃபாஸிக், ஃபாஸிக் என்பது ஒரு அரபு சொல். ஃபாஸிக் என்றால் பாவி என்பது அர்த்தமாகும். ஒரு பாவி உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் எடுத்த எடுப்பில் நம்பாதீர்கள். அல்லாஹ் அக்பர். இந்த செய்தி வந்தவுடன் நீங்கள் அப்படியே நம்பி விடாதீர்கள். ஃபதபையனு, அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். ஃபதஸப்பது, அந்த செய்தி உண்மையா பொய்யா சரியா தவறா என்று உறுதிப்படுத்துங்கள். முதல் செய்ய வேண்டிய செய்தி ஒன்று வந்தால் அந்த செய்தியை கன்ஃபார்ம் பண்ணுவது, இதுதான் நிதானம். நீங்கள் செய்தி வந்தவுடன் அதை ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் நம்பினால் அல்லது அதை நீங்கள் பரப்பினால், அன் துஸீபு கௌமம் பிஜஹாலா, உண்மையில் இது நடந்ததா இல்லையா, இப்படி இருந்ததா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது. யாரோ ஒருவர் உங்களிடம் வந்து சொன்னார், சொன்னவரையும் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், அடுத்தவனுடைய செய்தியை உன்னிடம் ஒருவன் கொண்டு வருகிறான் என்றால், இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன், கொண்டு வருகிறவன் பாவி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால தான் தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், நம்மிடம் ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வருகிறான் என்றால் அவன் பாவி. நல்லவன் இப்படி செய்திகளை கொண்டு வர மாட்டான். நல்லவன் எப்போதும் நிதானமாக நடப்பான். ஒரு பாவியாக அவன் இருப்பதனால் தான் இந்த செய்தியை உன்னிடம் கொண்டு வந்திருக்கிறான். அந்த செய்தியை கொண்டு வந்தவுடன் நீ எடுத்த எடுப்பில் ஏற்றுக்கொண்டு அதை மற்றவர்களிடம் நீ பரப்பி விடாதே. இப்ப இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி வரும், உட்கார்ந்துட்டு எழுதுவான். தஹஜ்ஜத் நேரத்தில் உட்கார்ந்துக்கு அல்லாஹு தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் உட்கார்ந்து ஒரு செய்தியை டைப் பண்ணுவான். டைப் பண்ணி அவனுடைய பக்கத்தில் அவன் அதை பதிவு செய்வான். அந்த நேரத்திலேயே பார்க்கிறவர்கள் இது உண்மையா பொய்யா என்று ஒன்றும் பார்க்காமல் ஷேர் 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 என்று ஷேர் பண்ணி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதை ஒரு முஸ்லிம் அல்லாதவர் செய்யலாம், ஒரு முனாஃபிக் செய்யலாம். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமால் அந்த செய்தியை உறுதிப்படுத்தாமல் எப்படி பரப்ப முடியும்? இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் தனிநபர்களை வைத்துக் கொண்டு அவர்களை பற்றிய செய்தியே தெரியாமல் அந்த செய்திகளை எல்லாம் ஷேர் செய்வதனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, அவருடைய மனைவி பாதிக்கப்படுகிறார், அவருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறது, அவர்கள் எல்லோருடைய எதிர்காலமும் பாதிக்கப்படுகிறது. ஆனா கடைசியில பார்த்தா அப்படி ஒன்று நடக்கல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதான் அல்லாஹ் சொல்கிறான், அன் துஸீபு கௌமம் பிஜஹாலா, உங்களுக்கு அறிவில்லாமல் அந்த செய்தியை நீங்கள் நம்பி பரப்பியதனால் நீங்கள் சிலரை டேமேஜ் பண்ணி விடுகிறீர்கள், சிலரை நீங்கள் களங்கப்படுத்தி விடுகிறீர்கள். பிறகு உங்களுக்கு உண்மை தெரிய வருகிறது. ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். அதற்கு பிறகு நீங்கள் செய்ததை நினைத்து கை செய்தப்படுகிறீர்கள், கவலைப்படுகிறீர்கள், ஒரு பிரயோசனமும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, செய்திகளுடைய விஷயத்தில் கண்டிப்பாக நிதானம் தேவை. வருகிற எல்லா செய்திகளும் உண்மை இல்லை என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட வருகிற செய்திகளை எல்லாம் நம்புகிறோம், பரப்புகிறோம். ஒன்று ஃபேஸ்புக்கில் பரப்புறோம், அல்லது வாட்ஸ்அப்பில் பரப்புறோம், அல்லது டெலிகிராமில் பரப்புறோம், அல்லது ட்விட்டரில் பரப்புறோம், அல்லது ஃபோன் போட்டு SMS அனுப்பி பரப்புகிறோம், அல்லது தேடி திரிகிறோம். சுப்ஹானல்லாஹ், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மனநோயாளிகள். அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஏதாவது ஒரு செய்தி நைட்டில் இஷா தொழுதுட்டு போகக்குள்ள கிடைக்கும். அந்த செய்தியை கொண்டு வச்சுட்டு தூங்க முடியாமல் துடிப்பார். காலையில ஃபஜ்ருக்கு நேரத்தோட பள்ளிக்கு வந்துடுவார். தொழுது முடிஞ்சு பள்ளியினுடைய வாசலிலே காத்து கொண்டு நிற்பார். அல்லது பள்ளிக்கு பக்கத்திலே உள்ள தேநீர் கடையில் போய் உட்கார்ந்து கொள்வார், யாரும் வரமாட்டார்களா என்று காத்து கொண்டே இருப்பார். வந்ததும் அந்த செய்தியை உடனடியாக சொல்ல வேண்டும். இதுல அவருக்கு இருக்கிற சந்தோஷம், முதலில் சொன்னவன், அல்லது இந்த செய்தியை நான் பரப்பி இருக்கிறேன், அந்த சந்தோஷம் அவருக்கு. ஆனால் அதனுடைய விளைவு என்ன என்பதை அவர் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கவில்லை. இது ஒரு சகோதரனுடைய மானம் சம்பந்தப்பட்டது. அந்த சகோதரன் அரசியல்வாதியாக இருக்கலாம், அந்த சகோதரன் சமுதாய பணிகளில் ஈடுபடுகிறவனாக இருக்கலாம், அந்த சகோதரன் பள்ளிவாசல் நிர்வாகியாக இருக்கலாம்.
அந்த சகோதரன் ஒரு மௌலவியாக இருக்கலாம், ஒரு ஆலிமாக இருக்கலாம், அந்த சகோதரன் ஒரு பாடசாலை அதிபராக இருக்கலாம், ஒரு பாடசாலை ஆசிரியராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய மானம் முக்கியமா இல்லையா? என்னுடைய மானத்தில் கை வைக்கும் போது, என்னுடைய மனைவியை பற்றி பேசும்போது, என்னுடைய பெற்றோரை பற்றி பேசும்போது, என்னுடைய கொடுக்கல் வாங்கல்களை பற்றி ஒருவர் பேசும்போது எனக்கு கோபம் வருகிறதா இல்லையா? உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய மானம் புனிதமானதா இல்லையா? இப்ப எனக்கு என்னுடைய மானம் புனிதமானது, முக்கியமானது என்றால் உங்களுடைய மானம் உங்களுக்கு முக்கியமானது, புனிதமானது என்பதை நான் புரிய வேண்டும். அதே போன்று என்னுடைய மானம் புனிதமானது என்பதை நீங்கள் புரிய வேண்டும். உங்களுடைய மானம் களங்கப்படுத்தப்படும் போது, உங்களுடைய மனைவியை பற்றி பேசப்படுகிற நேரத்தில், உங்களுடைய பெற்றோரை பற்றி பேசப்படுகிற நேரத்தில், உங்களுடைய விருப்பத்திற்குரிய மௌலியை பற்றி பேசப்படுகிற நேரத்தில், உங்களுடைய தலைவரை பற்றி பேசப்படுகிற நேரத்தில் உங்களுக்கு கோபம் வருகிறது என்றால், அடுத்தவனுடைய மானத்தில் நீங்கள் கை வைக்கும் போது அவனுக்கும் கோபம் வரும். இந்த யதார்த்தத்தை புரியாமல் நாம் இருப்பதனால் தான் அன்புள்ள சகோதரர்களே இவ்வாறு வருகிற செய்திகளை எல்லாம் நம்புகிறோம், பரப்புகிறோம். அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், செய்திகளை நீங்கள் உள்வாங்குகிற விஷயத்தில் நிதானத்தை கடைபிடியுங்கள். நிதானம் தேவை. ஒரு செய்தியை பரப்புகிற போது, உள்வாங்குகிற போது மிச்சம் நிதானம் தேவை. நம்ம இஸ்லாம் என்பது முன்சஃப்ல தொழுவது மாத்திரம் என்று நினைக்க வேண்டாம். உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போய் காபத்துல்லாவை தவாப் செய்வது மட்டும்தான் இஸ்லாம் என்று நினைக்க வேண்டாம். ஜக்காத்து கொடுக்கிறேன், சதக்கா செய்கிறேன் என்பது மாத்திரம்தான் இஸ்லாம் என்று நினைக்க வேண்டாம். இஸ்லாம் என்பது கால அல்லாஹ், கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று வருகிற அத்தனையும் இஸ்லாம் தான். எனவே இந்த வாழ்க்கையிலே நிதானம் என்பதும் இஸ்லாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, செய்திகள் வந்தால், ஒரு விஷயத்திலே முடிவெடுக்கிற போது நிதானம் நமக்கு தேவை. அவசரப்பட்டு முடிவெடுப்போமாக இருந்தால் அதனுடைய எதிர் விளைவுகளை நாம் எல்லோரும் சந்திக்க வேண்டி ஏற்படும். இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் செய்திகள் வருகிற போது அதை உள்வாங்குவது, அதை நம்புவது, அதை பரப்புவது, அதை வைத்து முடிவெடுப்பது என்பது போன்ற எல்லா விஷயங்களிலும் நம்மிடத்தில் நிதானம் வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. இவ்வாறு எல்லா விஷயங்களிலும் நம்மிடத்தில் நிதானம் தேவை. நிதானமாக வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழலாம், நிதானமாக வாழ்ந்தால் ஒற்றுமையாக வாழலாம், நிதானமாக வாழ்ந்தால் மறுமையில் வெற்றி பெறலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நிதானம் என்ற உயர்ந்த பண்பை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்.